எப்போ பாரு பிரியாணியை சாப்பிட்டு போர் அடிக்குதா, பிரியாணியோட ஃப்ளேவர் வேணும் ஆனால் பிரியாணி மாதிரி ஹெவியாக இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஜீரா புலாவ் ஒரு டைம் செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். ஜீரா புலாவ் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை தண்ணியில் 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். அடுத்ததாக குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 பிரிஞ்சி இலை, 1 பீஸ் அன்னாச்சிப்பூ, 1 இன்ச்சு பட்டை, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பச்சை மிளகாயை இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை இது கூடயே சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா எண்ணெயிலேயே நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துருக்கிற 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல ஒரு கை நிறைய பொடி பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொதி வந்ததும் மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு 3 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்கலாம். 3 விசிலுக்கு மேல வேண்டாம். இந்த மாதிரி நல்ல விசில்ல இறங்கினதுக்கு அப்புறமா எடுத்து நீங்க கிளறி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் லென்த்ல ஒன்னோட ஒன்று ஒட்டாம நல்லா உதிரியா வந்திருக்கும். இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ரெசிபியை குயிக்கா ஒரு 1/2 ஹவர்க்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு சைடிஷா கோபி ஃப்ரை, ஆலு ஃப்ரை மாதிரியான காரசாரமான ஃப்ரை ஐட்டம் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.